பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை SSK தமிழ் யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அடுத்த வாரம் ஜூன் 9ஆம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய TNPSC குரூப் 4 தேர்வுகளுக்கான பொதுவான விதிமுறைகளை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. முதலில் அவை எவ்வகையான விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அருகில் வரக்கூடிய பெல் பட்டனில் ஆல் என்பதை செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக நான் பதிவிடக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸ் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். TNPSCயினுடைய ஹால் டிக்கெட் கடந்த 3 நாட்களுக்கு முன்பே இணையதளத்தில் வெளியாகிவிட்டது. நீங்கள் இதுவரை டவுன்லோட் செய்யலாம், டவுன்லோட் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கான தேதியாக TNPSC ஏற்கனவே அறிவித்திருந்த 9/6/2024 அன்று தான் தேர்வு நடைபெறுகிறது. நடைபெறக்கூடிய தேர்வு மையத்திற்கு 9 மணிக்கு முன்பாகவே வர வேண்டும் அப்படின்னு TNPSC இயக்குநரகம் அறிவித்திருக்கிறது. அதாவது 8:30 மணி அங்கே வருவதற்கான சரியான நேரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் 9 மணி வரை உள்ளே வரக்கூடிய தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்னும், அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மதியம் கிட்டத்தட்ட 1 மணி வரை தேர்வு நடைபெறும் என்றும், அதற்கு முன்பாக யாரும் வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் TNPSC அறிவித்திருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் TNPSC இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்த ஹால் டிக்கெட்டினுடைய ஃபிசிக்கல் காப்பியினை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு TNPSC அறிவித்திருக்கிறது. அதனுடைய ஒரு ஃபோட்டோ காப்பி, அதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை ஒரிஜினல் அல்லது ஃபோட்டோ காப்பி வைத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் ஒரிஜினல் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மேற்படி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு மையத்தை மாற்றம் செய்ய இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் TNPSC தன்னுடைய விதிமுறைகள் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேர்வுக்கான பல விதிமுறைகளை TNPSC இன்னும் குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வாறு தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு தனி விதிமுறை இருக்கிறது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம பொதுவான விதிமுறைகளை மட்டும் பார்ப்போம். தேர்வு மையத்தில் நீங்கள் கண்ணியமான முறையிலும் எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாத விதத்திலும் நடந்து கொள்ளணும்னு தெரிவித்திருக்கிறாங்க. எந்த ஒரு தவறான செயலும் நீங்கள் ஈடுபட்டாலும் கூட உங்களை தேர்விலிருந்து விலக்கி வைப்பதோடு மேற்படி வரவிருக்கின்ற அரசு தேர்வுகளை எழுத முடியாமல் செய்வதற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு TNPSC இந்த கருத்துக்களில் தெரிவித்திருக்கிறது. தேர்வு மையத்திற்கு வரக்கூடிய தேர்வர்கள் ஒரு ஃபார்மல் உடையை அணிந்து வர வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மொபைல் ஃபோன்கள், பேட்ஜர்ஸ், கால்குலேட்டர்ஸ், கை கடிகாரங்கள், மோதிரங்கள் போன்ற பொருட்களை தவிர்க்க வேணும்னு TNPSC அறிவித்திருக்கிறது. தேவைப்பட்டால் பாதுகாப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும்னு TNPSC தெரிவித்திருக்கிறது. அதனால் நீங்கள் தேர்வு நடக்கக்கூடிய மையங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே செல்வது அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்வு மையத்திற்கான லொக்கேஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான QR கோட் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே பிரிண்ட் ஆகி வந்திருக்கிறது. ஆனால் சில இடங்களில் அந்த QR கோட் ஒர்க் ஆகலைன்னு சில கேசஸ் பார்க்க முடியுது. உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய தேர்வு மையம் மாற்றத்தக்கதல்ல. அதே நேரம் நேற்று தமிழக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே TNPSC வெளியிட்டிருந்த உத்தரவு தான், அதை உறுதி செய்திருக்கிறாங்க. முதலாவது பார்ட் 1 தமிழ் தேர்வில் 100 கேள்விகளுக்கு நீங்கள் 40 கேள்விகளுக்காக சரியான விடைகளை அளித்தால் மட்டுமே நீங்கள் அடுத்த பார்ட் Bயில் வரக்கூடிய பார்ட் Bயில் நீங்கள் அட்டன் செய்த கொஸ்டினுக்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறத TNPSC தெரிவித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெற இருப்பதாக TNPSC ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. ஸோ தேர்வுக்கு எப்படி தயாராகிறோம் என்பதை விடவும் இன்றைய தினம் நாம் எவ்வாறு தேர்வு எழுதுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. மிகவும் கஷ்டப்பட்டு தயாராகி இருந்தாலும் கூட அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் நம்முடைய இவ்வளவு நாள் செய்த முயற்சிகளை வீணாக்கிவிடக்கூடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுடைய தேர்வு மையங்களுக்கு செல்லுங்கள், கவனமாக செல்லுங்கள். உங்களுடைய ஹால் டிக்கெட் மற்றும் இதர டாக்குமெண்ட்ஸை முதல்லையே பாதுகாப்பாக எடுத்து வைத்து கொண்டு முந்தைய தினமே குழப்பமின்றி தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் காலை புத்துணர்ச்சியோடு
தேர்வு எழுதுங்கள். தேர்வு முடிவு என்பதையும் கடந்து இது ஒரு சிறந்த அனுபவமாக அனைத்து தேர்வர்களுக்கும் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். இதே போன்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வை OMR தாளில் எவ்வாறு அணுக வேண்டும், அதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நெகட்டிவ் மதிப்பெண்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய பொதுவான கருத்துப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளுக்கும் 2 தொடக்கம் 10 மதிப்பெண்கள் வரை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி வரக்கூடிய ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியாகும். அந்த வீடியோ வெளியாகி இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ அதோட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is SSK signing off. You are watching SSK Tamil YouTube channel. Have a nice day.